வணக்கம். திருக்குறள் வாழ்வியல் தொடர் உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் இல்லறவியல் பற்றிய அறிமுக உரையை நாம் காணலாம். நன்றி. திருக்குறள் தொடர் வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திருக்குறள் எழுதப்பட்ட சில 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனின் சிந்திக்கிற மனவேகம் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்று மனிதன் சிந்திக்கிற சிந்தனை முறைக்கும் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று பின்னோக்கி சென்று பார்க்கிற போது மனிதன் சிந்திக்கிற சிந்தனை முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை நாம் கணக்கில் வைத்துக்கொண்டு மனித மனம் எவ்வாறாக மாறியிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனித மனம் அனுபவம் இல்லாத பலவற்றையும் செயல்பாடுகளின் வழியாக அல்லது செயல்பாடுகள் ஏதும் இல்லாமல் தெரிந்து கொள்வதன் வழியாக தன்னை வெற்றிகரமான ஒன்றோடு ஒப்பிட்டு கொள்வதன் வழியாக இயங்கிக் கொண்டே இருக்கிற பண்பு உள்ளதாக இருக்கிறது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் மனித மனம் இன்று அனுபவம் ஏதும் இல்லை என்றாலும் கூட கிடைக்கின்ற தகவலை வைத்துக்கொண்டு, சேகரித்து வைத்திருக்கிற செய்திகளை வைத்துக்கொண்டு தன்னை மிக உயர்வாக எண்ணிக்கொள்கிற வேகத்தோடு இருக்கிறது. அறிவு என்பது, அனுபவம் என்பது, உயர்வு என்பது சேகரிக்கப்பட்ட செய்திகளை செயல்முறைக்கு கொண்டு வருகிற போதே கிடைக்கின்ற நிஜம். அந்த வகையில் மனித மனம் இன்று செய்தி சேகரிக்கிற கோப்பையாக மட்டும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. திருக்குறள் வகுப்பில் இதை ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கேள்வி வர வேண்டும். ஏனென்றால் மனித மனத்தினுடைய வேகத்தை நீங்கள் கணக்கில் வைத்து கொள்ளாமல் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதானது அல்ல. திருக்குறளை உங்களுக்கு தெரிந்த அளவில் நீங்கள் புரிந்து கொள்வது சாமர்த்தியமானது. ஆனால் திருக்குறள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொன்ன வகைமையில் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது திருக்குறள் பற்றி நாம் பேசுவதற்கான நோக்கம். திருவள்ளுவர் ஒரு மனிதனினுடைய அறம் குறித்த செயல்பாடு மீது பாடல்கள் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து மனித சமூகம் அறத்தில் இயங்க வேண்டும் என்பது குறித்து அக்கறைப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா மெய்யியல் மார்க்கங்களும் முன்வைக்கிற வீடு பேறு என்பதை வள்ளுவரும் முன்வைப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. புத்தர் சொல்கிற நிர்வாண நிலை, இயேசு கிறிஸ்து சொல்கிற பரலோக ராஜ்யம், முகம்மது நபி சொல்கிற மறுமை, கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற சொர்க்கம், இவை எல்லாவற்றிற்கும் ஒப்பானது வள்ளுவர் சொல்கிற வீடு பேறு. ஒரு தத்துவ ஞானியினுடைய மெய்யியல் பேசுகிற மெய்ஞானியினுடைய அகப்பார்வையோடு வெளிப்பட்டிருக்கிற நூல் திருக்குறள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பார்வையோடு
நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. அறம் நாடுகிறவர்கள், வீடு பேறு நாடுகிறவர்கள் ஒரு பைபிள் வாசிக்கப்படுவது போல மீண்டும் மீண்டும் திருக்குறளை வாசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. முகமது நபியின் கோட்பாடுகளை மீண்டும் மீண்டும் வாசிப்பது போல வாசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. புத்த பெருமானின் தம்மபதத்தை மீண்டும் மீண்டும் வாசிப்பது போல வாசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மாவின் வெளிப்பாடுகளை வாசிப்பது போல வாசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு முறை படித்தோம், இதுதான் சொல்லியிருக்கிறது என்று முடிவெடுத்தோம் என்கிற அடிப்படையில் திருக்குறளை நாம் வாசித்து நிறுத்துவதென்பது திருக்குறளின் நோக்கத்திற்கு திருக்குறள் சொல்கிற வழிகாட்டலுக்கு நாம் செல்ல முடியாத தடையை உண்டாக்கிவிடும். தொடர்ந்து வாசிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கிற போது, தொடர்ந்து ஒரு மனிதன் வாசிப்பதற்கு, திருக்குறள் போன்றதொரு மறைநூலை வாசிப்பதற்கு தடையாக இருப்பது தற்காலத்தில் அவரது மனம் வளர்ந்து வந்திருக்கிற வேகம் என்பதாலேயே நான் முதலில் துவங்குகிற போது மனம் திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் மனிதர்களுக்கு எவ்வாறு வேலை செய்து கொண்டிருந்தது, இன்று எவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை ஒப்பிட்டு துவங்கினேன். மனம் உங்களை வாசிக்க விடாமல் செய்து கொண்டே இருக்கும். வாசிக்க விடாமல் செய்து கொண்டே இருப்பதன் வழியாக வீடு வேறு என்பது அவசியமில்லாதது என்று கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். வீடு வேறு அடைவதற்கு முன்பு நிறைய காரியங்கள் இங்கே இருக்கின்றன என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது மனதினுடைய மிக முக்கியமான வேலை. இந்த உலகில் தோன்றி இருக்கிற எல்லா மெய்யியல் கோட்பாடுகளும் மனிதன் அறமாக வாழ்வதற்கும் வீடு பேறு அடைவதற்குமான திட்டங்களை வகுத்து கொடுத்திருந்தாலும் கூட அதன்படி மனிதர்களால் செயல்பட முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மெய்யியல் கோட்பாடுகளின்படி மனிதர்களால் வீடு பேறு அடைய முடியவில்லை என்பதை வரலாறு நெடுக நாம் பார்க்க முடிகிறது. மெய்யியல் கோட்பாடுகளின் வழியாக செல்கிற போது வீடு பேரை அடைய முடியும், நிர்வாண நிலையை அடைய முடியும், பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் என்று ஒரு மெய்யியல் ஆய்வாளர் சொல்கிறார் என்றால் அதை பின்பற்றி செல்வதில் நமக்கு ஏன் இத்தனை தடைகளும் தடுமாற்றங்களும் இருக்கின்றன என்பது நாம் சிந்திப்பதற்கு மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மெய்யியல் கோட்பாடு பேசுகிறவர்களுடைய மெய்யியல் வழி பகுதிகளை, வழிகாட்டல்களை நாம் செய்து பார்க்கிற போது, பயணிக்கிற போது, ஒரு மெய்யியல் கோட்பாட்டாளர் வழிகாட்டுகிற வழிமுறையின்படி நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போவோம் என்பது அவரது வழிகாட்டலினுடைய இறுதி புள்ளி. ஒரு மெய்யியல் கோட்பாட்டாளரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கலாம், அது வேறு. ஒரு மெய்யியல் கோட்பாடு மீது உங்களுக்கு பிடிமானம் இல்லாமல் இருக்கலாம், அது வேறு. ஆனால் மெய்யியல் கோட்பாடுகள் மீது, மறைநூல்கள் மீது நம்பிக்கையும் பிடிமானமும் இருக்கிற சமூகத்தில் கூட மெய்யியல் கோட்பாடுகள் பின்பற்றப்படுவதற்கு பெரும் தடையை யார் வைத்திருக்கிறார் என்பதில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி சிந்தித்து பார்க்கிற போது மெய்யியல் கோட்பாடுகளை நம்புகிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள் தொடர்ந்து பின்பற்றாமல் செல்வதற்கு தடையாக இருப்பது அவர்கள் சார்ந்திருக்கிற நடைமுறையில் பின்பற்றுகிற அடர்த்தியற்ற மெய்யியல் நடைமுறைகள், அடர்த்தி இல்லாத தடையாக இருக்கிற மனம் வழிகாட்டுகிற வெவ்வேறு வழிபாடுகள். மெய்யியல் கோட்பாடு இதைத்தான் சொல்கிறது என்று புரிந்தாலும் கூட நாளை முதல் பார்த்து கொள்ளலாம் என்று மனம் நாளை என்கிற ஒன்றை உங்களுக்கு பரிந்துரை செய்கிறது. இன்று நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம் என்று நினைத்தாலும் கூட அதிகாலையில் 4-5 மணிக்கு எழுந்து நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு
மரணம் குறித்த அச்சம் வந்தால் ஒழிய நீங்கள் அதிகாலையில் உடற்பயிற்சிக்கு எழுவதற்கு உங்கள் மனம் ஒத்துழைக்காது. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். உளவியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து 21 நாட்கள் உங்கள் மனம் உங்களை வழிகெடுக்கும் என்று எச்சரிக்கிறார்கள். ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து செய்வதற்கு, உங்கள் இயல்பாக அது மாறுவதற்கு 21 நாட்கள் அந்த செயலின் மீது நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் மனம் கொடுக்கிற தடைகளை உடைத்து நகர வேண்டும் என்று உளவியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவில் மனதினுடைய வேலையை, அதனுடைய பின் இழுக்கும் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வகுப்பிற்குள் செல்வதற்கு முன் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். ஏனென்றால் வள்ளுவர் அறம் பேசுகிற போது அதற்குள் சமூகத்தில் சொல்லப்படுகிற அறம் என்பதற்கு மாற்றான, இணையான பிற வகைப்பட்ட வாழ்வியல் முறைகளை இணைக்க செய்கிறார். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், சமுதாயத்தில் அறம் பேசுகிறவர் துறவி போல காட்சியளிப்பார். சமுதாயத்தில் அறம் பேசுகிறவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டவராக காட்சியளிப்பார். சமுதாயத்தில் அறம் பேசுகிறவர் கொண்டாட தெரியாதவராக பெயர் எடுத்திருப்பார். சமுதாயத்தில் அறம் பேசுகிறவர் சமூகத்தில் பிற மனிதர்களோடு இயல்பான யதார்த்தமான நடைமுறைகளோடு பொருந்தி போகாதவர் என்று பெயர் எடுத்திருப்பார். இப்படித்தான் சமுதாயத்தில் அறம் பேசுகிறவர்களுடைய நாமங்கள் இருக்கின்றன, பெயர்கள் இருக்கின்றன. அப்படி என்றால் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றால், சமுதாயத்தில் மனிதன் இன்னொரு மனிதனோடு இசைவாக வாழ வேண்டும், இன்னொரு மனிதனுக்கு கொடுத்து வாழ வேண்டும், உரிய வயதில் திருமணம் செய்து கொண்டு, உரிய வயதில் கணவனை மனைவியை பேணிக்கொண்டு, உரிய வயதில் குழந்தைகள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் சமுதாய அளவில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எளிமையான நடைமுறை என்று சமூகம் வைத்திருக்கிறது. அறம் பேசுகிறவர்கள் இதற்குள் வாழ்ந்துவிட முடியாது என்ற விளையாட்டை உங்கள் மனம் செய்து கொண்டே இருக்கும். அதற்குத்தான் நான் மனம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அறம் பேச வேண்டும் என்று ஒருவர் தீர்மானித்து விட்டால் உடனடியாக சுற்றி இருப்பவர்கள், அவர் நம்புகிற நண்பர்கள், அவரோடு பயணிக்கிற சக உறவினர்கள் அறம் பேச வேண்டும் என்று சொன்னால், நீ உன் மனைவியை மக்களை விட்டுவிட்டு சென்று விடுவாய் போல என்று பேச துவங்குவதை நாம் இன்றும் பார்க்கிறோம். அப்படியென்றால் அறம் பேசுகிற போது அவர் எல்லாவற்றையும் விட்டு செல்லக்கூடிய நபராக மாறிவிடும் வாய்ப்பு உள்ளதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த வகுப்பின் வழியாக அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அறம் பேசுகிற ஒருவர் வாழ்வை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு செல்வதற்குரிய திட்டத்தோடு தான் அறம் பேசுகிறாரா, அல்லது அறம் பேசுகிற போது வாழ்வினுடைய எல்லா கொண்டாட்டங்களையும் விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற உந்துதல் அவருக்கு ஏற்பட்டு விடுகிறதா என்ற கேள்விக்கு வள்ளுவர் விரிவான பதில் சொல்வதை நாம் திருக்குறளில் பார்க்கிறோம். அறம் பேசுகிற ஒருவர் மனைவியோடு, குழந்தைகளோடு, கணவனோடு, சுற்றத்தாரோடு அன்பு பாராட்டி வாழ்வை வாழ முடியும். அதன் வழியே அறம் பேச முடியும். அறம் பேசுவதற்கும் வாழ்வை செம்மையாக, வளமையாக சுற்றத்தாரோடு வாழ்வதற்கும் தொடர்பில்லை என்கிற கோட்பாட்டை துல்லியமாக, தீர்க்கமாக வள்ளுவர் தன் இல்லறவியல் முழுவதும் பொருத்தி சொல்கிறார். இல்லறவியலை அறக்கோட்பாடோடு அணுகுவதற்கு, அல்லது அறக்கோட்பாட்டின் வழியாக இல்லறவியலில் பயணிப்பதற்கு நாம் மனம் எவ்வாறு இயங்குகிறது என்கிற செயல்முறையின் மீது கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது.
இல்லறவியல் அல்லது அறக்கோட்பாடு அல்லது ஒரு வீடு பேறு குறித்த நகர்வு என்று நாம் சிந்தித்தவுடன், நமக்கு ஆர்வம் வந்தவுடன் மனித மனம் இவற்றிற்கு எதிராக செயல்படுகிற வழிகாட்டுகிற வேலையை செய்வதை நீங்கள் காண முடியும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் வாழ்விற்கு உதவாத போதை பழக்கத்திற்கு உள்ளானவராக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் எத்தகைய உதவியும் செய்வதற்கு வாய்ப்பில்லாதவராக இருந்தாலும் கூட இந்த சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அறம் பேசுகிற நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு பொருந்தாத நபராக தொடர்ந்து இருப்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்க முடியும். சமூக அறம், உயிர் அறம், சூழலியல் அறம், மனித அறம், இப்படி அறத்தை எந்த பெயரோடு நீங்கள் பேசினாலும் உலகில் வாழ்கிற நடைமுறைக்கு, வாழ்வியல் நடைமுறைக்கு நீங்கள் பொருந்தாத நபர் என்று மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டப்படுவீர்கள் என்பதை அவ்வாறு வாழ்கிறவர்கள் அனுபவபூர்வமாக பார்த்திருப்பார்கள். உண்மையிலேயே அறம் பேசுகிறவர்களுக்கு கொண்டாட்டத்தின் மீது வாய்ப்பில்லையா? அவர்கள் குடும்பத்தோடு, அவரவர் இணையோடு, குழந்தைகளோடு வாழ்வதற்குரிய தன்மையோடு இருப்பவர்களா இல்லையா என்கிற அறத்திற்கு எதிரான, அறத்திற்கு இணையான, அறத்திற்கு மாற்றான பல்வேறு உரையாடல்களை மனம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் வள்ளுவர் அறம் பேசுகிற நபருக்கு இல்லறம் எவ்வாறு பொருந்தி போகிறது, அல்லது இல்லறத்தில் இருக்கிற ஒருவர் அறம் பேசுகிற ஒருவராக எவ்வாறு பயணிக்க முடியும் என்பதை இல்லறவியலில் குறிப்பிடுகிறார். மிகவும் நுட்பமான, அவசியமான ஒன்றாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற பகுதி இது. இன்று இல்லறவியல் குறித்த போதுமான புரிதல் இல்லாதவர்கள் குறித்து நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நம் வாழ்வதற்கு இல்லறவியல், நம் வாழ்வதற்கு இல்லறம் பயன்படும் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த செய்யுளின் வழியாக அறத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அறத்தில் இருக்கிறேன், நான் இல்லறத்தில் என் இணையோடு காதலாக, என் குழந்தைகளோடு அன்பாக வாழ முடியும், ஆனாலும் நான் அறம் பேச வேண்டும், அறத்தின்படி நான் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒருவருக்கு இல்லறவியல் வழிகாட்டுகிறது. இல்லறவியல் குறித்த அல்லது எது குறித்தும் அக்கறை இல்லாத ஒருவரை பற்றி நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நான் அறம் பேச வேண்டும் என்று ஒருவர் சொல்ல நான் விழித்து கொண்டேன் என்று ஒருவருக்கு நினைப்பு வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். உதாரணமான ஒரு கதையை சொல்கிறேன். இதுவரை அறம் குறித்து தெரியாத ஒருவர் நம்மோடு பயணிக்கிறார். நீங்கள் பேசுகிற அறக்கூற்றை கேட்டுக்கொண்டவுடன் அவரை இன்று முதல் அறமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அறமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் அவர் வாழ்வில் ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற குடும்பமும் குழந்தைகளும் அறத்திற்குள் எப்படி பொருத்துவது என்று சிக்கல் வருகிறது. இந்த சிக்கலை எவ்வாறு தீர்ப்பது என்பதற்கு வள்ளுவர் இல்லறவியலில் வழிகாட்டுகிறார். இல்லறவியல் அறத்தோடு இப்படித்தான் பொருந்தி போவதாக நான் பார்க்கிறேன். வள்ளுவர் இந்த வகைமையில் மனம் இயங்குகிற இயக்க முறையை புரிந்து கொண்ட அடிப்படையில் இல்லறவியலுக்குள் அறத்தையும், அறம் பேசுவோருக்குரிய இல்லறவியலையும் இணைத்து பொருத்தி நகர்த்துகிற நகர்வாக இல்லறவியல் அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. இல்லறவியலினுடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாம் தனித்தனியாக பேசவிருக்கிறோம். அடுத்தடுத்த தொடர் வகுப்புகளில் பேசவிருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காலத்தில் இயங்குகிற மனம் இல்லறவியல் குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்பது நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய செய்தி. இப்போது இருக்கிற மனதிற்கு எந்த அறவியல் குறித்தும் அக்கறை இல்லை. இப்போது இருக்கிற மனம் தொடர்ந்து தன் தனிமையை, தன் மௌனத்தை சந்திப்பதற்கு பயந்து ஓடுகிற,
வேறொன்றாக தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்கிற மனமாக இருக்கிறது. ஒரு குழந்தை அல்லது ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் யாராக இருந்தாலும் மௌனமாக தம் மனம் இயங்குகிற இயக்கத்தை கவனிக்கிற செயல்பாடோடு இருப்பதில்லை. மனம் அமைதியாக இருக்கிற ஒன்றாக இருப்பதில்லை. இன்று கண்முன் இருக்கிற காட்சி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், அவை வகைப்பட்ட வேறு தொடர்பு சாதனங்கள் எல்லாமும் மனிதனுக்கு உதவுவதாக சொல்லி கொண்டிருக்கின்றன. சிறப்பீனும் என்று வள்ளுவர் ஒரு பாடலை துவங்குகிறார். சிறப்பு என்பது வீடு பேறு அடைவது என்பதுதான் வள்ளுவர் வைத்திருக்கிற சிறப்பிற்கான குறியீடு. வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு இப்போது இருக்கிற தகவல் தொடர்பு வேகமும் மனதின் வேகமும் உதவுமா என்கிற கேள்விக்கு விடை காணும் போது மட்டுமே, அதன் வழியாக மட்டுமே நாம் வைத்திருக்கிற தகவல் தொடர்பும் இந்த வேகமும் எப்படிப்பட்டது என்று நம்மால் ஒரு முடிவிற்கு வர முடியும். வகையான திசை திருப்பல்களையும் மடை மாற்றங்களையும் வைத்துக்கொண்டு அதற்கு காரியமாக இருக்கிற கருவிகளையும் வைத்துக்கொண்டு சிறப்பான வீடு பேறு ஒன்றை, மறைநூல்கள் வழிகாட்டுகிற பரலோக ராஜ்யத்தை, நிர்வாண நிலையை, மறுமையை, சொர்க்கத்தை அடைவதற்கு வாய்ப்பில்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்து. இப்படி மறை மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களது இலக்காக இருக்கிற பரலோக ராஜ்யமும் சொர்க்கமும் நிர்வாண நிலையும் மறுமையும் இவை உள்ளிட்ட எல்லா உயர்நிலைகளும் இந்த மனம் பயணிக்கிற வேகத்தில் நிச்சயமாக வாய்ப்பில்லை. மனம் பயன்படுத்துகிற கருவிகளின் வழியாக வாய்ப்பே இல்லை. இந்த உண்மையை பேசுவதற்கு இன்று திருக்குறள் பேசுகிற, திருக்குறளினுடைய அகக்கருத்துக்களை பொழிப்புரையாக சொல்கிற நபர்களிடமிடம் கூட அத்தகைய பார்வை குறைவாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். சிறப்பீனும் என்று சொல்லுகிற வள்ளுவர் வீடு பேரை சொல்லுகிறார் என்று, சிறப்பை சொல்லுகிறார் என்று, மேன்மையை சொல்லுகிறார் என்று ஏற்றுக்கொள்கிற நாம், அவர் வலியுறுத்துகிற வழிபடுகிற ஒரு பாதையின் வழியாக நாம் பயணம் மேற்கொள்ளலாம். அல்லது இதற்கு இணையாக நாம் நம்புகிற மறை நூல்களின் வழியாக, தத்துவ கோட்பாடுகளின் வழியாக, மெய்யியல் செயல்பாடுகளின் வழியாக நாம் பயணிக்கலாம். இதற்குள் வராத தகவல் தொழில்நுட்ப வேகத்தின் வழியாக மறை முன்மொழிகிற ஒன்றை அடைந்துவிட முடியும் என்பது சாத்தியமில்லாதது, வாய்ப்பில்லாதது. இந்த வாய்ப்பில்லாத ஒன்றை நம் கண்முன் தொடர்ந்து மறைத்து கொண்டிருக்கிற மனதின் வேகத்தை புரிந்து கொண்டு, மனதின் வேகத்தை ஒழுங்குபடுத்துவதற்குரிய விதிமுறைகளை செயல்படுத்தி கொண்டு நாம் வாழ்வை வாழ்கிற போது மட்டுமே இந்த பொருட்களுக்குள், இந்த ஊடகங்களுக்குள், இந்த பிறழ்வான செயல்பாடுகளுக்குள் சிக்காத ஒரு நபராக நகர்வதற்கு நம்மால் முடியும். இந்த வாழ்க்கை முறையினுடைய, இந்த வாழ்வியல் முறையினுடைய தொடர்ந்த பயணத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்வை இல்லறமாக தேர்வு செய்வார் என்றால் அவர் அறம் பேசுவது எவ்வாறு என்பது வள்ளுவர் காட்டுகிற வழிகாட்டுதல். ஆனால் இல்லறமாக இயங்குகிற, இல்லறமாக பேசுகிற, இல்லறத்தை நம்புகிற ஒருவருக்கு மட்டுமே இல்லறத்தின் வழியாக வள்ளுவரால் வழிகாட்ட முடியும் என்று நான் பார்க்கிறேன். அப்படியான முகாந்தரத்தோடு இந்த வகுப்பை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்வு என்பது வாழ்வினுடைய
செயல்பாடு என்பது, வாழ்வினுடைய வகைப்பாடுகள் என்பது அறம் போற்றுவதற்குரிய தன்மையோடு இருக்க வேண்டும் என்று ஒருவர் நம்புகிறார் என்றால், ஒருவர் முயற்சிக்கிறார் என்றால், ஒருவர் செயல்பட துடிக்கிறார் என்றால், அவர் தேர்வு செய்கிற வழி இல்லறமாக இருக்கும் என்றால் அதற்கு வள்ளுவர் வழி செய்கிறார், வழிகாட்டுகிறார், நம்பிக்கை அளிக்கிறார், எல்லா வகையான பக்கபலமாக இருக்கிறார் என்பதை இல்லறம் படிக்கிற போது பார்க்க முடிகிறது. இதுதான் தீர்வென்று தெரியாமல், இதைத்தான் பேசுகிறோம் என்று புரியாமல், மனம் செல்கிற, மனம் ஈர்க்கப்படுகிற, மனம் மடைமாற்றம் செய்யப்படுகிற எல்லா திசைகளிலும் சிதறலாக பயணிப்பவருக்கு இல்லறம் குறித்து மட்டுமல்ல, வள்ளுவம் குறித்தும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. மனம் வள்ளுவத்திற்கு எதிராக எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். வள்ளுவத்தை கையில் வைத்து கொண்டே வள்ளுவத்திற்கு எதிராக இயங்கிக் கொண்டிருக்கிற வேலையை மனம் சிறப்பாக செய்யும் என்று நான் சொல்ல முடியும். மனம் என்பது சேகரித்து வைக்கப்பட்ட அறிவின் தொகுப்பு, அனுபவம் இல்லாத அறிவின் தொகுப்பு. உங்கள் அனுபவம் உங்களை இல்லறம் நோக்கி நகர்த்தலாம், துறவறம் நோக்கி நகர்த்தலாம், அறம் மட்டும் பேச வேண்டும் என்று நகர்த்தலாம். உங்கள் செயல்பாட்டுக்குள் இவையெல்லாம் பொருந்துகிற போது, அனுபவத்தின் வழியாக இவையெல்லாம் பொருந்தி செல்கிற போது உங்களுக்கு வள்ளுவர் வழிகாட்டுகிறார். நீங்கள் அப்போது இல்லறத்தை தேர்வு செய்வராக இருக்கலாம், அப்போது நீங்கள் துறவரத்தை தேர்வு செய்பவராகவும் இருக்கலாம். இவை இரண்டும் அல்லாது வேறொரு பாதையை தேர்வு செய்கிற நபராகவும் இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட தேர்வை செய்திருந்தாலும் கூட வள்ளுவர் உங்கள் தேர்வின் அடிப்படையில் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் அறமாக வாழ்வதற்கு உங்களோடு பயணிப்பார் என்பது அவரது இல்லறவியல் வாசிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லறவியலில் முதலில் துவங்குகிறார் இல்வாழ்க்கை என்று. இந்த இல்லறவியலை பேசுவதற்கு முன்பு, உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு முன்பு, மனம் குறித்து நீங்கள் செம்மையான நிலைக்கு, மனம் என்று நான் மீண்டும் மீண்டும் கூறுவதற்குரிய பொருள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற அனுபவம் இல்லாத தொகுப்பு, செய்தி தொகுப்பு என்பதுதான் மனம். நீங்கள் சேகரித்து வைத்து, தகவல்களை சேகரித்து வைத்து, தகவல்களை மட்டும் சேகரித்து வைத்து, அதன் மீது எந்த செயல்பாட்டு அனுபவமும் இல்லாமல் அதன் மீது நின்று கொண்டு, அதனை மூலாதாரமாக வைத்துக்கொண்டு எதிர்வினை புரிந்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் வாழ்வினுடைய எந்த அம்சத்தையும் முழுமையாக வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. இதற்கு பெயர்தான் மனம் என்று நான் திட்டமாக குறிப்பிடுகிறேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தி இப்படி ஒரு மனதிற்குரிய விளக்கத்தை கூறுகிறார். எல்லாமும் சேகரிக்கப்பட்ட அறிவு என்று ஜே. கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிடுகிறார். புத்தர் எல்லாமும் மனதின் விளையாட்டு என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட கோட்பாடுகளின் வழியாக மனதை நான் உங்களுக்கு வரையறுக்கிறேன். மனம் என்பது அனுபவம் இல்லாத செய்தி தொகுப்பு. நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அனுபவம் இல்லாத செய்தி தொகுப்பு. நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற அனுபவம் இல்லாத செய்தி தொகுப்பின் வழியாக பார்க்கிற போது வள்ளுவத்திற்கு எதிராக நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள். உங்கள் கையில் திருக்குறள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நீங்கள் வள்ளுவத்திற்கு எதிராக சென்று கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அனுபவத்தின் பார்ப்பட்டு நீங்கள் இருக்கிற போது ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் வாழ்வின் நான் பயணிப்பதற்கு சரியான திசைவழி இதுதான் என்று நீங்கள் அறத்தையோ இல்லறத்தையோ துறவரத்தையோ ஒன்றாக தேர்வு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நீங்கள் தேர்வு செய்கிற போது, உங்கள் அனுபவத்தின் வழியாக நின்று நீங்கள் தேர்வு செய்கிற போது வள்ளுவர் உங்களுக்கு இல்லறத்தின் வழியாக வழிகாட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இல்லறம் வாசிக்கிற போது நான் பார்க்கிறேன். அதைத்தான் உங்களோடு இன்று நான் பகிர்ந்து கொள்கிறேன். இல்லறத்திற்குள் இல்வாழ்க்கை என்று ஆண்களுக்கு சொல்கிறார். அறம் பேச வேண்டும் என்று விரும்புகிற ஆண்களுக்கு இல்வாழ்க்கை, அறம் பேச வேண்டும் என்று விரும்புகிற பெண்களுக்கு வாழ்க்கை துணை நலம். இவர்கள் இருவரும் பயணிப்பதற்கு மக்கள் பேறு. இப்படி அன்புடைமை, செய்நின்றி அறிதல், விரிந்தோம்பல் என்று வரிசையாக வள்ளுவர் இல்வாழ்க்கைக்குள் அறமாக இருப்பது, அறமாக இருக்கிற ஒருவர் இல்வாழ்க்கைக்குள் எவ்வாறு பயணிப்பது என்று அதிகாரமாக தொகுத்து வகுத்து வைத்திருக்கிறார். இப்படியான வகுப்பின் வழியாக அறம் பேச நினைக்கிற ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் அறம் பற்றி கொண்டு பேச முடியும். நீங்கள்
ஒரு தாவரத்தை தொட வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள் என்றால் தாவரத்தினுடைய எந்த பகுதியையும் தொட்டுக்கொண்டு தாவரத்தை தொட்டதாக நினைத்து கொள்ள முடியும். நான் தண்டை தொட்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் தாவரத்தை தான் தொட்டிருக்கிறீர்கள். நான் இலையை தொட்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் தாவரத்தை தான் தொட்டிருக்கிறீர்கள். நான் வேரை தொட்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் தாவரத்தை தான் தொட்டிருக்கிறீர்கள். நான் பூவை, காயை, கனியை எங்கு தொட்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட நீங்கள் தாவரத்தினுடைய ஒரு பகுதியைத்தான் தொட்டிருக்கிறீர்கள் என்று ஜென் மரபில் ஒரு கிளைக்கதை உண்டு. அந்த ஜென் மரபினுடைய மெஞ்ஞான கிளைக்கதையினுடைய நுட்பத்திற்கு முற்றும் இசைவாக வள்ளுவரினுடைய அறக்கூற்று திருக்குறள் முழுவதும் வழிந்தோடுகிறது. நீங்கள் அறம் பேச வேண்டும் என்றால் இல்லறத்தின் வழியாகவும் அறம் பேச முடியும். நீங்கள் மக்கட்பேரின் வழியாகவும் அறம் பேச முடியும். அன்புடைமை கொண்டு அறம் பேச முடியும். ஈகை கொண்டு அறம் பேச முடியும். புகழ் கொண்டு அறம் பேச முடியும். எப்படி என்றாலும் உங்களால் அறம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வள்ளுவர் திருக்குறள் முழுவதும் சொல்லி வைத்திருக்கிறார். இல்லறம் என் அனுபவத்தின் வழியாக நான் இல்லறத்தில் பயணிக்கிறேன். இல்லறத்தில் பயணிக்கிற போது நான் அறம் எவ்வாறு பேசுவது, அறத்தின்பால் எவ்வாறு வாழ்வது என்று நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மெய்யாகவே வழிகாட்டுவதற்கு வள்ளுவர் காத்திருக்கிறார். இல்லறம் முழுவதும் தொடர்ந்து பேசுவோம்.